அடைக்கப்பட்டுவிட்ட நிலையில் தப்பிவிட்டார் என இலங்கை ராணுவம் சொல்லியிருக்கிறது. தற்போது போல கடந்த காலங்களிலும் இந்திய மற்றும் இலங்கை ராணுவத்தினரால் அவர் சுற்றி வளைத்திருப்பதையும் போட் மாதிரி பண்ணுவான். காலையும் தூக்குவான், கையையும் தூக்குவான், வயிறு மட்டும் தரையில இருக்கும், அப்படியே டைங் டைங்னு ஆடுவான். இவரு நாய மோதுறான். ஐயோ அழகா பண்றானே. இவரே அடுத்த வாரம் திங்கட்கிழமை கையை கடிக்கிறான். தகவலுடன் உங்களை நிஜம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை அவன் எப்ப குப்புரிச்சுப்பான்னு நமக்கு தெரியல. இத்தனை நேரம் கம்முன்னு படுத்துனா திடீர்னு குப்புரிச்சுட்டான் பத்தியா. ஸோ எப்பவும் நம்ம கேமராவோட ரெடியாக இருக்கணும். நம்மளுக்கு குப்புரிக்க ட்ரை பண்ணுறதுல வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், முடியல. உடனே குப்பிடிச்சிட்டான், டக்குன்னு குப்பிடிச்சிட்டான், எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா பாருங்க எல்லாரும் ஸ்ரீதன் எப்படி பண்றான்னு. அவனுக்கு பிடிச்ச பொம்மையே அந்த நாய்க்குட்டி தான். அதை போட்டு எப்படி மோதுறான் பார். ரொம்ப செல்லமா இருக்கான் அந்த நாய்க்குட்டிட்ட. முட்டையை ஊன்னா பாத்தியா. இந்த மாதிரி பண்ணுவான். இப்ப யா அவனே எடுத்துட்டான் கையை. பத்தியா இப்ப எந்திரிச்சு தவழ்ந்துருவோம் போலுக்கு. மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை. வீடியோ கேப்சர் பண்றேன். ஆஸ்கர் விருதுகளை நெருங்கினார் ஏஆர் ரஹ்மான். 2 விருதுகளின் கீழ் நியமனம். தொழிற்சங்க உரிமை கேட்டு மறியல். தமிழகம் முழுவதும் 15,000 பேர் கைது. இனிமே கொலுசு போட்டு விட்டா அழகா இருக்கும். அப்படியே ஜல் ஜல் ஜல்னு சத்தம் கேண்டே இருக்கும். கொலுசுப்பா கரெக்டா தான் இருக்கு, போட்டுடலாம். எங்க ஆனா சாக்ஸ் போடும்போது அவுக்க வேண்டியிருக்கு. இப்ப எந்திரிச்சு ஓட போறியா நீ? பிடி உஷா மாதிரி ஓட போற போல இருக்கே. இப்ப இந்த ஓட்டம் பண்றிய நீ? ஐயோ ஏன் ஏன் கை எடுத்துரு. வேண்டாம், கை வேண்டாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு உன் மண்டையில முடியலன்னு எல்லாரும் சொல்லுவா பாரு. ஸ்ரீஜன் 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 இந்த வீடியோவை பார்த்துட்டு உன் மண்டையில முடியே இல்லைங்க அப்புறம் எல்லாரும் சிங் சிங் சிங். இந்தியாவிற்கு மீண்டும் ஒருமுறை பெருமை சேர்த்துள்ளார் ஏஆர் ரஹ்மான். திரைப்படத்துறையின் மிகப்பெரிய விருதாக கருதப்படும் ஆஸ்கருக்கு 2 பிரிவுகளின் கீழ் ரஹ்மானின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதனால் இந்தியர் ஒருவருக்கு ஆஸ்கர் விருது கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. திரைப்படமான ஆஸ்கரில் 10 விருதுகளுக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சிறந்த பின்னணி இசையமைப்பாளராகவும் சிறந்த பாடல் இசையமைப்பாளராகவும் 2 பிரிவுகளுக்கான போட்டியில் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சிறந்த பாடலுக்கான பிரிவில் நேற்றுக்கெல்லாம் குப்பிடிச்சின போது ரொம்ப அழுதான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ரொம்ப அழுதான். இப்போ அழலை காணும். அழலை இப்போ நான் பழகிடுச்சு கொஞ்சம் அவனுக்கு. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படியே நீ இது பண்ண அங்கே
தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவற்றில் 15,000க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர். தனியார் நிறுவனங்களில் தொழிற்சங்கங்கள் அமைக்க உரிமை, 8 மணி நேர வேலை, குறைந்தபட்ச கூலி, அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்களின் கோரிக்கை இது. இதை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தொழிலாளர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தஞ்சையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற மறியலில் தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகள் அவர்களுக்கு கிடைக்கிற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. கோவையில் காஞ்சிபுரம் 500க்கும் அதிகமான தொழிலாளர்கள் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது தொழிற்சங்க உரிமைகள் பாதுகாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுப்பப்பட்டது. இல்லையெனில் மாநில அளவிலான போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். போராட்டத்தை கலந்தாங்கிறது நாளை இதை காட்டிலும் வலுவான போராட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரிலும் தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டனர்.